ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுவாராக. தேவனுடைய வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞரும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த நாளில் கூட சோர்ந்து போன அனுபவங்களோடு சோர்வின் மத்தியில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிற தேவன். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தில் சோர்ந்து போகாத மனுஷனே இல்லை. பல சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போவோம். அநாதி தேவன் சோர்ந்து போகிறதில்லை. உலகத்தை உருவாக்கி அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தேவன் பல சூழ்நிலைகளிலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை. அவர் சோர்ந்து போகாத தேவன். அவர் சோர்ந்து போகிற மனுஷனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இன்றைக்கு சோர்வோடு சோர்ந்து போய் அசந்த ஒரு நிலையில் எதுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், போராட்டம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து நம்ம உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் சோர்வை மாற்றுகிற தேவன். சோர்வுகள் பல சூழ்நிலையில் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறதாக இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 நம்ம வாசித்தா, இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி கவனமாய் செய்ய அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் என்று 14 வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின் நடவாமலும் அவைகளுக்கு கட்டளைகளின்படி கவனமாயிருக்க அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காத போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். சாபத்தில் 28வது வசனம், அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 65வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, கவனிங்க. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால் தங்கி தரிக்கும் இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கும் இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். இந்த இடத்துல சாபத்தின் விளைவாக ஜனங்களுக்கு வருகிற பயங்கரங்கள் அது சோர்வை கொண்டு வருகிற ஒரு காரியமாக மாறுகிறது. இளைப்பாறுதல் இல்லாமல் போகிற காரியம், உள்ளங்கால் தங்கி தரிக்கும் இடம் இராமல் போகிற காரியங்கள், கர்த்தர் தத்தளிக்கும் இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சாபத்தின் விளைவாக நிறைய குடும்பங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. பல இழப்புகள், பல காரியங்கள் அவங்க ஆராய்ந்து பார்க்காமலே ஓடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நின்று நிதானித்து, ஏன் எதனால என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தோல்விகள், இவ்வளோ பெரிய சோர்வுகள் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்ன சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படி இயேசு சிலுவைக்கு போனார். அவர் அழகுள்ளவர், அழகை இழந்தார். அவர் நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். ஏன்னா நம்ம பாவத்திலிருந்து ஒன்று விடுதலை அடையணும், நம்ம சாபத்தினின்று விடுதலை அடையணும். இயேசு எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்ததினால நமக்காக சாபமானார். ஆனால் அவர் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படி அவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்து அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானா இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் பாவ அறிக்கை செய்து அவர் பிள்ளையாக மாறுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படிப்பட்ட சாபத்தினின்று அவன் சோர்வினின்று வெளியே வர முடியும். அவன் அதுவரைக்கும், அந்த குடும்பம் அதுவரைக்கும் இருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இது பயங்கரமான ஒரு காரியம் அல்லவா? அது ஒரு பயங்கரமான ஒரு சாபத்தின் பிடி அல்லவா? வேதம் சொல்லுகிறது, அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது. நிறைய குடும்பங்களில், பல குடும்பங்களில் சாபத்து நிமித்தம் இளைப்பாறுதல் கிடையாது.
உள்ளங்கால் தங்கி தரிக்கும் இடமும் இல்லாமல் போகிறது. அங்கு கர்த்தர் உனக்கு தத்தளிக்கும் இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள்ள இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கிடக்கிறது. ஆனால் இயேசு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய உணர்வை, தன்னுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டா நிச்சயமாக இதை தாண்டி நீங்கள் வெளியே வர முடியும். ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர. அவர் சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். சோர்ந்து போகிறீங்களா? இனிமே என்னால் முடியாது, நான் சாக தான் செய்யணும். இனிமே என்னால் முடியாது, நான் ஊரை விட்டு ஓடிதான் ஆகணும். இனிமே என்னால் முடியாது, நான் எப்படி தலை நிமிர்ந்து இந்த ஊரில் நான் தலைநெடுத்து நிற்பேன். உங்களுக்கு சோர்ந்து போகிற உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஏன்னா அவரால் கொடுக்க முடியும். அவர் அநாதி தேவன். அவர் சோர்ந்து போகிறது இல்லவே இல்லை. நம்ம ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சோர்வுகளை மாற்றுவார். சிலருடைய வாழ்க்கையில் சோர்வுகள் எப்படி வருகிறது என்றால், தங்கள் வாழ்க்கையில் பல தேவன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சிட்சையை கொடுப்பார். அப்பா நேசிச்சா பிள்ளையை கண்டிப்பார். வசனம் சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெக்கத்தை கொண்டு வரும். நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு இஷ்டத்துக்கு விடப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள யாரும் யாசிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் இஷ்டத்துக்கு அல்ல. தேவன் நம்ம இஷ்டத்துக்கு விடுகிறவர் அல்ல. ஆவிகளின் பிதா. அவர் நம்மீது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். அவருக்கு நம்ம வெகு அஞ்சி நடக்கணும்னு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டா அதனுடைய 11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்சையை அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சிலரை கடிந்து நடத்தும் பொழுது சோர்ந்து போகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சாபத்தின் விளைவாக சோர்வு வரலாம். கர்த்தர் கடிந்து நடத்தும் பொழுது சோர்வு வரலாம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எழுவனிடத்தில் அன்பு கூறுகிறார், அவனை சிட்சிக்கிறார். அப்பா நேசிக்கிற பிள்ளையை கண்டிப்பாரு. அப்பாவுக்கு பாசம் இருக்கிறதுனால தான் ஏசுறாரு, அடிக்கிறாரு, அவர் கட்டுப்படுத்துறாரு. பிரேக் இல்லாத வாகனம் மோதும். அப்பப்போ பேரண்ட்ஸ் நமக்கு பிரேக் மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஊழியர்களை நம்ம வந்து கண்டிக்கும்படி வச்சிருக்கிறாரு. சிலருக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அப்படியெல்லாம் போனால் கடைசியில் வெக்கம் வரும், அவமானம் வரும். ஐயோ, போதகத்தை வெறுத்தேனே, தேவனுடைய வார்த்தையை நான் அசட்டை பண்ணினேனே, சமுதாயத்துக்கு எல்லாம் நான் கெட்ட பேர் வாங்கின மனுஷனாக மாறினேனே என்று ஒரு நாள் கண்ணீர் வடிக்கும் நாள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தகப்பன் நான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் என்னவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிற ஒரு தேவன். அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த பிள்ளையையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பனாகவே இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஆம், தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது பல சூழ்நிலையில் சோர்ந்து போகிறோம். நம்ம அப்பா கிட்ட இன்னும் அன்பு வச்சு, அப்பா நீங்கள் சொன்னால் நான் செய்வேன், நீங்கள் காட்டும் வழியில் நான் நடப்பேன், உங்கள் பாதத்தையே நான் பிடிப்பேன், உங்கள் அன்பு எனக்கு போதும்னு சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி பாருங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருந்து ஆண்டவர் நடத்துவார். வேதத்தில் போட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஆபத்து நடந்திருக்கலாம், ஒரு நிலையாத பிரச்சனை நீங்கள் நடந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாதீங்க. சிலர் சோர்ந்து போய் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடுவாங்க. சிலர் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, சிலர் ஜெபம் பண்ண மாட்டாங்க, சிலர் வேதம் வாசிக்க மாட்டாங்க, சிலர் ஊழியத்தில் ஈடுபடாமல் அப்படியே நின்றுவாங்க. ஹலோ, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவேன்னா உன் பலம் குறுகினது என்று நீதிமொழிகள் 24:10 சொல்லுகிறது. நம்ம ஆபத்து நாளில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம முன்னேறி போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா சோர்வை மாற்றுகிற ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிற எல்லா மனுஷருக்கும் அவர் பலன் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். அவர் நம்முடைய சோர்வை மாற்றுவார். யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறார், அதிகாரம் 49:22, வில்வீரர் அம்புகளை எய்து அவனை மனமடிவாக்கினார்கள், ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன்
ஆண்டவராலே ஒரு பெரிய கன்மலையானான். ஆண்டவர் அவனை உயர்த்தினான். அது 41, 22, 23, 24 நம்ம வாசிக்க முடியும். உயர்வுகளுக்கு முன்ன பலவிதமான பிரச்சனைகள் வந்து உங்களை சோர்வுபடுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சில காலம் மௌனமாக இருக்கிறது போல நமக்கு தெரியலாம். ஆனால் ஒரு நாள் யோசேப்பு எகிப்தில் உயர்ந்த பதவியில் கர்த்தர் அவனை கொண்டு போனார். தன் சகோதரர்கள் அவனை யாரெல்லாம் அவனை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் அவனை அவர்களுக்கே உணவு கொடுக்கும்படி வைத்தார். அதுதான் தேவன். தேவ பிள்ளைகளே, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சோர்ந்து போகிற மனுஷனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அவர் சோர்ந்து போகாமல் இருக்க நமக்கு கிருபை தருகிற தேவன். நம்ம எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் நமக்கு பலன் தருகிற தேவன். அதுதான் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்கு முன்னாடி இருந்த தேவ மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக ஓடி முடித்தவங்க வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தா அவங்க சோர்ந்து போகாமல் இருக்க அவங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தாங்க. ஏசாயா 57 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் எந்தெந்தைக்கும் கோபமாய் இருப்பது இல்லை. ஏனென்றால் ஆவியின் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆண்டவர் என்னைக்கும் நமக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கிற தேவனும் அல்ல. என்றைக்கும் வியாதிகளில் நம்ம வாழணும்னு விரும்புகிற தேவனும் அல்ல. என்றைக்கும் கடன் பிரச்சனையில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிற தேவனும் அல்ல. அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். உங்கள் திராணி என்னன்னு அவருக்கு தெரியும். உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். உங்கள் விசுவாசம் என்னன்னு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை அப்படியே புடமிட்டு ஒரு பொன்னாக உருக்கி மாற்றணும். உங்களுக்கு இருக்க களிம்பெல்லாம் வெளியே போகணும். நீங்கள் ஆண்டவருக்கு பயன்பெறும் ஒரு பாத்திரமாக மாறணும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு வல்லமையாக மாறணும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமை உள்ள கருவியாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பயிற்றுவிக்கும் பொழுது, ஆண்டவர் பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் உங்களை வழிநடத்தும் பொழுது நீங்க சோர்ந்து போகக்கூடாது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் அவர் வழக்காட மாட்டார். என்னைக்கும் அவருடைய கோபம் இருக்காது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நம்ம ஆவிக்கு என்ன பவர் இருக்கு, நம்முடைய அவர் உண்டு பண்ணின ஆத்மாவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு. அவருக்கு முகத்துக்கு முன்ன நம்ம சோர்ந்து போக விட மாட்டார். அவர் சோர்வை மாற்றுகிற தேவன். அவர் சோர்ந்து போன எத்தனையோ பேருடைய வாழ்க்கையின் சோர்வை மாற்றி நீ போ, உன்னை நான் நடத்துவேன்னு சொல்லி நடத்தின என் தேவன் பெரியவன். அவர் சோர்வை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன். மத்தேயு 15 நீங்கள் திருப்பி கொண்டா ஆண்டவராகிய தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி திரளான ஜனங்கள் அவரிடத்தில் ஓடோடி வந்தாங்க. பல பட்டணங்களிலிருந்து மக்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாங்க. ஆனால் அவர்கள் திரும்பி போகும்பொழுது ஆண்டவருக்கு தெரியும் இவங்களுக்கு என்ன தேவைன்னு. வசனம் போட்டிருக்கு, பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்களே, இவர்கள் பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். ஆமா பாருங்க, எவ்வளோ அக்கறை உள்ள தேவன். ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுட்டு இவங்க போய் சரீரத்தில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு உணவு கொடுத்த தேவன். அவங்க வழியில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம சோர்ந்து போகாதிருப்பதற்கான காரியத்தை செய்கிற ஒரு நல்ல தகப்பன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சோர்வை மாற்றுவார். நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அப்படியே சோர்ந்து உட்காராதீங்க. பிசாசு உங்களை உட்கார வச்சிருவான். என் தேவனாலே மதிலை தாண்டுவேன், என் தேவனாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 8 அதனுடைய மார்க்கு 8 அதனுடைய 3வது வசனத்தை கூட நம்ம திருப்பி பார்த்தா அந்த இடத்துல கூட ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இதே சம்பவம், இதே காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே.
தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு தெரியும். அவங்க போகும் பொழுது சோர்ந்து போயிடுவாங்க. சோர்வை மாற்றணும்னு என் ஆண்டவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். ஆமாம், அவர் சோர்வை மாற்றுகிற தேவன். அவரிடத்தில் வந்த ஜனங்களுக்குடைய சோர்வே இல்லாமல் நடத்தின தேவன். சில நேரங்களில் நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. லூக்கா 18:1 சொல்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. நம்ம சில நேரம் உடல் களைப்பில் அப்படியே சோர்வில் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோம். பல சூழ்நிலைகளில் நம்ம பல நெருக்கங்கள் வரும்பொழுது ஜெபம் பண்ணாமல் இருக்கிறோம். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று ஒரு ஓமையை நமக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா? பட்டணத்தில் நியாயாதிபதி இருந்தான். அவன் மனுஷனை மதிக்க மாட்டான், தேவனுக்கு பயப்பட மாட்டான். ஆனால் அந்த விதவை போய், ஐயா, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை ஐயா, எனக்கு நியாயம் செய்யுங்க ஐயா. அவன் சொல்லுவான், இல்லைம்மா, நான் தேவனுக்கே பயப்பட மாட்டேன், மனுஷனே மதிக்க மாட்டேன், நான் யாருக்கு நியாயம் சொல்ல மாட்டேன். அவள் யோசித்து பார்த்தா, இந்த ஊரில் யாராவது எனக்கு நியாயம் செய்ய ஆள் இருக்கா? வேறு யாராவது இருக்கிறாங்களா? அந்த ஆள் இந்த ஆள் யோசிச்சு அவங்க பார்த்தா யாருமே கிடையாது. இந்த ஒரே ஒருத்தனுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இவன் சொன்னாதான் அவன் கேட்பான். ஆமாம், ஆண்டவர் ஒருத்தரால் தான் உங்களுக்கு எனக்கு நியாயம் செய்ய முடியும். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் சீக்கிரம் நியாயம் செய்வார். நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பதில் தரும் வரைக்கும், என் ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். சிலர் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, என் ஆண்டவரே நண்பர்கள் ரட்சிக்கப்படலையே, என் தெரு ரட்சிக்கப்படலையே என்று நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் ஏற்ற நாளில் அவங்கள ரட்சித்து உங்கள் முன்ன உங்களை விட விசுவாசம் உள்ளவர்களாக மாற்றுவார். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. விசுவாச கண்களில் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த மனுஷன், இந்த மனுஷி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து சாட்சியாக வாழ்கிறத நம்முடைய கண்ணோட்டத்தில் கொண்டு வந்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமாக அவர் கிரியை செய்வார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணினேன், தேசத்தில் ஒன்று நடக்கலையேன்னு நம்ம சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்ய, அவருடைய அனந்த ஞானத்தினால் அவர் கிரியை செய்ய போகிறார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற ஒரு நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி ஆகாப்புக்கு முன்பதாக அவன் ஒரு பெரிய காரியத்தை செய்து அக்கினியை இறக்கி அந்த தீர்க்கதரிசிகளை எல்லாருடைய வாழ்க்கையும் தேவன் அவனுக்கு கொடுத்த வல்லமை நிமித்தமாக எல்லாவற்றையும் முடித்து கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த மனுஷன் ஒளிஞ்சி போய் சூரிய செடிக்கு கீழே போய் படுத்து, போதும் ஆண்டவரே, நான் என்னுடைய எல்லா பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவும் கிடையாது, என்னை உயிர் எடுத்துரும்ப்பா, நான் சாகணும் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குப்பா, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் சோர்வை நீக்கும்படிக்கு தேவன் அவனோடு பேசினதை குறித்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் சோர்பை மாற்றும்படி தேவன் சூரச்செடியில் படுத்து நித்திரை செய்திருந்த அவனை ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு ஆண்டவர் உணவை கொடுத்து அவனை அனுப்பி போகிற வழியில் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறான். எலிஷா அவனுடைய ஏர்மாடுகள் 12 ஏர்மாடு அவன் அப்படியே அங்கே அவன் ஃபீல்டில் பண்ணிகிட்டு இருக்கிற அவன் அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக வருவதற்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். அவனை கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்வதற்கு சோர்ந்து போன எலியாவுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். ஆமாம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் உக்காந்து இதோடு முடிஞ்சு நம்ம லைஃபு, ஆண்டவரே ஒன்றில் நீரே எடுத்துக்கொள்ள, இல்லைன்னா நானே முடிச்சுக்கொள்ளணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ,
உன் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார், உன் ஆண்டவர் வழி நடத்த போகிறார். ஆண்டவர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். ஆண்டவர் அவன் சோர்வை நீங்க சூரச்செடி கீழே படுத்திருந்த அவனை தூதனை கொண்டு ஆண்டவர் தட்டி எழுப்பி அவங்கிட்ட பேசி அவனுக்கு உணவு கொடுத்து அவன் சோர்வை மாற்றினார். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கும் நம்முடைய தேவன் பெரியவர். யோனா ஆண்டவர் அனுப்பின வார்த்தையை நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கப்பல் ஏறி தர்ஷிச்சுக்கு ஓடினான். ஆனால் அவன் வந்து பிரசங்கம் பண்ணின வேளையில் நினிவே மீது ஆண்டவர் இரக்கம் செய்தார். அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்பதை அறிந்த தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறினார். ஆனால் யோனாவுக்கோ இன்னும் இந்த தேசம் நான் பிரசங்கம் பண்ணினபடி அழியலையேன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோபம், சோர்ந்துட்டான். ஆமாம், நான் சாகணும்னு சொல்கிறான். யோனா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அப்படி சொல்கிறான். சிலருடைய வாழ்க்கையில் நான் போய் ஜெபம் பண்ணினேன், அற்புதம் நடக்கலை. நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு கிடைக்கலை. நான் ஜெபம் பண்ணி இப்படி விசுவாசித்தேன், நடக்கலை. அதனால் சோர்ந்து போயிருக்கிறீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்ம ஒன்று நினைத்தா அவர் ஒன்று செய்கிறார். நன்மைக்கு தான், மாற்றமே கிடையாது. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்வீர், எல்லாம் நன்மைக்கு தானே, எல்லாம் நன்மைக்கு தானே. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப நன்மைக்காகவே செய்வார். ஆமாம், சிலருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி நடக்கலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இன்றைக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ள ஒரு நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வுகளை அவர் எடுத்து போடுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அவருடைய நாமத்தினாலே மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஏன்னா அவரால் தான் எல்லாம் கூடும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பேரை நம்ம சோர்ந்து போன அனுபவங்களில் இருக்கும் பொழுது தேவன் வேத வசனங்களை கொண்டு பேசுவார் இல்லையா? நம்ம சோர்ந்து போய் வேதத்தை வாசிச்சுட்ருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழகாக நம்ம தேற்றும். ஆமாம், அவர் நம்மை தேற்றுகிற தேவன். அவர் நமக்கு திடன் தருபவர். அவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எந்த காரியத்திலும் சோர்ந்து போகவே கூடாது. ஆரம்ப கட்ட ஊழியத்திலெல்லாம் வரும்பொழுது 1-2 ஆத்துமா இருக்கும். பல கிலோமீட்டர் பயணம் செய்து சுவிசேஷத்தை அறிவிக்க வருவான். வந்துட்டு போனால் அதிக வரவேற்பு இருக்காது. சில நேரம் தெருக்களில் கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்யும் பொழுது பயங்கரமான எதிர்ப்புகள், ஏசி பேசி விடுவாங்க, அவமானப்படுத்தி விடுவாங்க. ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இன்னொரு நாள் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அநாதி தேவன் சோர்ந்து போகவே விடலை, கூடவே இருந்து நடத்தினார். அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்ம விட்டு விலகவே மாட்டார். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்ம விட்டு மாறவே மாட்டார். நம்ம கூட இருந்து அவர் நடத்துகிறத பார்க்க முடியும். அவர் அதிசயத்தை காண செய்வார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கூட ஆண்டவர் இருந்து நம்மை அதிசயமாக நடத்துவார். சத்துரு சோர்வை கொண்டு வந்து நம்ம முடக்கி போட பார்ப்பான். ஆனால் ஆண்டவரோ நம்ம கூட இருந்து நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். நிறைய பேர் நற்கிரியைகள் செய்கிறதுல சோர்ந்து போவாங்க. சிலர் நற்கிரியைகளை செய்தால் அவங்க அதுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு பேரில் விசுவாசம் வைக்க மாட்டாங்க. நம்ம செஞ்சால் நற்கிரியைகளை செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு தான் இதை உங்களுக்கு செய்கிறார்ன்றதை நம்ம சொல்லணும். பலர் அந்த சூழ்நிலைகளில் நற்கிரியைகளை செஞ்சால் கூட பலர் அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க சரியாக இல்லாததுனால பலர் சோர்ந்து போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும் பொழுது தேவன் அதில் ரொம்ப ரொம்ப பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நம்ம சோர்வின் ஆவின் இன்றைக்கு நிறைய பேரை தாக்கி அவர்களை எழும்ப விடாமல் பண்ணது. நம்ம அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம ஆண்டவர் பேரில் விசுவாசம் வச்சு ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு மகிமையான காரியத்தை செய்யணும். 2 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பகுதி சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல சோர்வுகள் வருவது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறபடியால் சோர்ந்து போகிறதே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனாயிருக்கிறார். 16வது வசனம், ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். உள்ளார்ந்த அனுபவத்தில் ஒரு புதிதாக்குதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம சோர்ந்து போகாமல் ஆண்டவர் கைகளில் நம்மையே முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, சாபத்தின் விளைவாக பல குடும்பங்களில் சோர்வுகளப்பா தங்கள் நிலையை உணர்ந்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருக்காக வாழும் பொழுது அந்த சாபத்தினின்று அவங்க விடுதலை அடைய முடியுமே. இன்றைக்கு அப்படிப்பட்ட சாபத்தில் இருக்கிற குடும்பங்கள் விடுதலை அடைகிறதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பல நற்கிரியைகளை செய்தும் சோர்ந்து போயிருக்கிறவர்களை கர்த்தர் மறுபடியும் நற்கிரியைகளை செய்வதற்கு நீர் பலப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலரது குடும்பத்தின் பாதையில் ஆண்டவரே என்னென்ன சோர்வுகள் அவரை பிடித்திருந்தாலும் உம்முடைய நாமத்தில் அவர்கள் ஆண்டவரே மதிலை தாண்ட ஆண்டவரே சேனைக்குள் பாய ஒரு பலன் அவர்களுக்கு உண்டாகிறதற்காக நன்றி. அவருடைய கால்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டவரே அப்பா எலியாவுக்கு சோர்வு உண்டானது போல போதும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரே அமர்ந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இன்னும் பல தூரங்கள் ஓட கர்த்தருக்காக உழைக்க தேசத்தில் சாட்சியாய் நிற்க அவர்கள் மேலும் உடைய பலம் இறங்குகிறதற்காக நன்றி அப்பா. போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்த மனுஷனுக்கு தூதன் அனுப்பி அவனுக்கு பலன் கொடுத்து அவனை கொண்டு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணினீரே அப்பா. இதோ உம்முடைய வல்லமை இவர்கள் மேல் இறங்குகிறதற்காக நன்றி. சோர்வுகள் மாறுகிறதற்காக நன்றி. தற்கொலை போன்ற எண்ணங்களை சோர்வினால கொண்டு வந்திருக்கிற அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஒவ்வொரு சரீரங்களை விட்டு அது விலகி போகட்டப்பா. விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சோர்வுகளை மாற்றும்படி வந்திருக்கிறார். வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி உணவு கொடுத்த என் தேவன் அல்லவா. இதோ இந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அந்த சோர்வை மாற்றுகிறதற்காக உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவருடைய ஆளுகையில் விட்டு தருகிறோம். இவருடைய ஆண்டவரை குடும்பங்களில் சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். சஞ்சலங்கள் தவிப்புகள் வீடுகளை விட்டு ஓடி போகட்டும். ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு எதிரான கிரியைகள் அழிக்கப்படட்டும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமடையட்டும். உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். பிரயாணங்களில் பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே வாழ்க்கையில உயர்வுகள் உண்டாகட்டும். கர்த்தருக்காக எழும்பும்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. சோர்வின் ஆவிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்துவீராக. ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கும் பொழுது புதுபலன் அடைந்து ஆண்டவரே உயர எழும்புகிற அனுபவங்கள் உண்டாகட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.